கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாட்களில் நமக்காய் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து. மத்திய சுவிசேஷம் 27:40 இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்தவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து எலியாவை கூப்பிடுறாங்கன்ட்டு. அப்போ ஒருத்தன் என்ன பண்றான்னா, கடற்காரனை எதிர்த்து காடியிலே போயிட்டு ஒரு கோலை மாட்டி அவருக்கு குளிக்க கொடுக்குறான். மற்றவங்க சொல்றாங்க, போது எலியா இவனை ரசிக்க வருவான்னு பார்ப்போம்னு சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்னு வேணும்னு சொல்றார். யாருக்காக இந்த பாடு? நமக்காக, நம்ம செய்த பாவங்களுக்காக, நம்மளை பரலோகம் கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இந்த பாடு. இந்த அன்பை உணர்ந்தவங்களாம் நம்ம ஒவ்வொரு நாள் வாழணும். அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளால் முடிஞ்ச காரியங்கள் மட்டும்தான் செய்வோம். ஆனால் ஏசு கிறிஸ்து நமக்காய் ஒரு அழகான பரலோகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. அதோட ரொம்ப பெரிய விலை மதிப்பில்லாத அவருடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுத்தாங்க. அவரோட நம்ம ஜீவிக்க என்று வைக்கும். அதனால் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம் ஜீவனை மீட்க, நரகத்திலேருந்து நம்மளை தப்பு வைக்க நமக்காய் ஜீவன் கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க, நம்மளை நேசிக்கிறாங்க. இதை அறிந்தவர்களா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுங்க, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுங்க. அதில் பரலோகத்தில் அவரோட வாசம் பண்ண பங்குலூர்லாம் மாறுங்க. தேவனுக்கு மட்டுமே மகிழ்ந்தாகட்டும்.